மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சிங்கிறது இருக்கும். அது அதிகமா அன்பு கொடுத்த ஒரு மனசாக இருக்கும். அந்த அன்பு கொடுத்த ஒரு மனசால அதிக அளவுக்கு காயமடைந்த ஒரு மனிதர்களாகவும் இருப்பது நீங்கள் மட்டும்தாங்க இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு அன்பு அதிகமா குடுப்பீங்க. அப்படி அதிகமா குடுத்ததால ஏகப்பட்ட பிரச்சனைகளும், ஏகப்பட்ட கெடுதல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். உருவாகி, உருவாகி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு நிச்சயமா குடுத்திருக்குங்க. ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பான். அந்த ஒரு மனிதனை நீங்களாகத்தான் இருப்பீங்க. உங்களுடைய கையில எதுவும் பெருசா இருந்திருக்காது. பணமும் இருந்திருக்காது, சொத்தும் இருந்திருக்காது. குடும்பத்திலயும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறதும் நிச்சயமா கிடைத்திருக்காது. ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிரம்பி இருந்து கொண்டே இருக்கும். அன்புங்கிறது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நம்மட்ட அன்பை காட்டுறாங்களோ இல்லையோ, நம்ம மத்தவங்களுக்கு அன்பு காட்டணும். ஏன்னா அன்புங்கிறது என் கூட பிறக்காத ஒன்று அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மனசு கொண்டவங்களாக இருப்பீங்க. யாராவது உங்களிடம் அன்பா பேசி ஏதாவது வேலை செய்ய சொன்னாங்க அப்படின்னா உடனே நீங்க செய்து கொடுப்பீங்க. அதே இது அவங்க பேசுகின்ற வார்த்தையில் நான் தான் எல்லாமே அப்படின்னு தலைக்கணம் பிடித்து உங்களிடம் யாராவது வேலை கூறினார்கள் என்றால் உங்களுக்கு வேணும்னா நீங்களே பண்ணிக்கொள்ளுங்கள் என்று தைரியமாக கூறிவிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க யாரையாவது நேசிச்சா முழுசா நேசிப்பீங்க. முழுசா நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் எப்போதுமே நீங்க இருப்பீங்க. யாரையாவது நம்பினா கூட நீங்க முழுமையாக நம்பி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நீங்கள். நீங்க யாருக்காவது இருந்தால் கூட கடைசி வரைக்கும் நீங்க அந்த ஒரு மனிதர்களுக்காகவே கடைசி வரைக்கும் நீங்க வாழுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா நீங்க புரிஞ்சு கொள்ளாத ஒரே ஒரு உண்மை மட்டும் நிச்சயமாக இருந்திருக்கும். இவன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் இருக்கும். அன்பு கொடுத்ததால வந்த காயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருந்தது? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவு நிச்சயமா இருந்திருக்கும். அது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறவாக இருந்திருக்கும். அந்த ஒரு நபருக்காக நீங்க உங்களுடைய நேரத்தையும் சரி, உங்களுடைய கவனத்தையும் சரி, உங்களுடைய கனவுகளையும் எல்லாத்தையுமே நீங்க விட்டிருப்பீங்க. அதெல்லாம் யாருக்காக? அந்த ஒரே ஒரு நபருக்காக. அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக நினைத்த ஒரு உறவாக இருக்கலாம். அவங்களுக்காக நீங்க சில உறவுகளை நிறுத்திருப்பீங்க. உங்களுடைய நேரத்தை கூட அவங்களுக்காக நீங்க செலவழித்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க. அவங்க மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா ஒரு நாள் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அவங்க ஏன் போனாங்க? எதனால போனாங்க? அப்படின்னு எந்த விதமான ஐடியாவும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இப்ப அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாம, எந்த விதமான காரணமும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க போயிருப்பாங்க. இதனால உங்களுடைய நினைவுகள் மட்டும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நினைவுகள் இரவு நேரங்கள்ல உங்கள தூங்க விடாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக தினமும் இரவு நேரங்கள்ல ஆழ்த்திக் கொண்டே இருக்கும். இரவு நேரங்கள்ல தூக்கம் கூட உங்களுக்கு வராதுங்க. அதனை நினைத்து நீங்கள் அழுது புலம்பாத நாட்கள் கூட நிச்சயமா இல்லாமலும் இருக்காது. இந்த மாதிரியான சில முடிவுகள கூட நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரே ஒரு பிரிவு தாங்க. உங்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு துணைய விட்டுருக்கும். இனிமே நம்ம யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு உங்கள புரிய வைத்திருக்கும். ஆனா நீங்க மறக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு காயம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு துன்பமாக மாறியிருக்கும். துன்பமாக மாறி மாறி இரவு நேரங்கள்ல அழுத நாட்கள் கூட இன்னும் நிறைய நாட்களாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அருகில் இருந்தும் புரியாத உண்மை என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பேர் இருந்திருப்பாங்க. அவங்க உங்களுக்கு அருகில் இருந்திருப்பாங்க. ஆனா, அவங்கள நீங்க புரிஞ்சு கொள்ளாமயே இருந்திருப்பீங்க. அவங்க உங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. ஆனா, அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாம தான் இருந்திருக்கும். எதை பற்றியும் நீங்கள் புரியாமலும் இருந்திருப்பீங்க. ஆனா, ஒரு நாள் நீங்க அவங்களுக்காக மிகவும் சோர்ந்து போயிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அமைதியாக இருந்திருக்கும். ஆனா, நீங்க ஏன் சோர்ந்து போனீங்க? ஏன் இதெல்லாம் நடந்தது? அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இதுவரைக்கும் எழுந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா, ஏன் இதெல்லாம் நடந்தது? அப்படிங்கிற மாரியான யோசனை கூட உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா, நீங்க கேட்டது என்ன தெரியுமா? என்னடா நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி போய்க்கொண்டே இருக்கு. நமக்குன்னு எப்போ ஒரு விடிவு காலம் வரும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க எழுப்பிக் கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா நீங்க எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு உண்மை மறைந்திருக்கிறது. உங்களுடைய மனசு யாருக்கும் தெரியாமல் எந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கிறது என்பதை உங்களால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனா நீங்க எப்பொழுதுமே சிரித்து மத்தவங்களை ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. இரவு நேரங்கள்ல உங்களுடைய கண்ணீர் எப்பொழுதுமே வெளியே வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எல்லாரும் தூங்கிய பிறகுதான் நீங்க விழித்துக் கொண்டிருப்பீங்க. விழித்துக்கொண்டு நீங்க போன உறவுகள், போன விஷயங்களை பற்றி இன்னும் நினைத்துக்கொண்டு, அதனையே நினைத்து அழுது கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் எவ்வளவோ அன்பு கொடுத்தேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன்
இந்த மாதிரியான அன்பு கிடைக்காம காயங்கள் மட்டும் கிடைத்தது அப்படின்னு உங்களை நீங்களே வற்புறுத்திய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு உறவு மீண்டும் வரும் வரும் என்று நீங்கள் காத்திருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில வராமையே போயிருக்குங்க. நீங்க சும்மா படுத்துட்டு அவங்களே தாங்க முடியாம அழுது கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த கண்ணீருக்கு காரணம் ஒருத்தவங்க மட்டும் கிடையாது, பல பேர். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, உங்களுடைய அன்பை மதிக்காம இருந்தவங்க, உங்களை பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனவங்க, உங்களை காதலித்தவங்க என நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. இவங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்களெல்லாம் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு இரவு தாங்க உங்களுடைய உடம்பு தூங்கினாலும் உங்களுடைய மனது உடைந்து கிடந்திருக்கும். மன்னித்தவங்க நீங்க தான். ஆனா அந்த காயம் அடைந்தவங்களும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. ஒரு நாள் நீங்க தப்பு செஞ்சவங்களையும் மன்னிச்சிருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு நாள் அவர்களும் அத ஒரு நாள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க மாறியிருக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதனால அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. அவங்க மறந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க. நீங்க அவங்கள மீண்டும் மீண்டும் அவங்க உங்கள காயப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள நீங்க எதிரியாக பார்த்திருப்பீங்க. நீங்களும் அவங்கள எதிரியா பார்த்திருப்பீங்க. அவங்களும் உங்கள எதிரியா பார்த்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அதனால அவங்க ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நான் நல்லவனா இருந்ததுக்கு தண்டனை தானா இது அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்ட அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய சில விஷயங்கள் அப்படி. உங்களுக்குள்ள நீங்க சுமந்த சுமைகள் கூட நிச்சயமாக இருக்கும். அதை யாரிடமும் நீங்கள் வெளியில் கூறாம உங்களுக்குள்ளேயே வைத்திருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? யார் மூலமாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாளாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் அவங்க நீங்க உங்களிடமே கேட்பீங்க. ஒரு உண்மையை நீங்களே சொல்லுவீங்க. நான் எவ்வளவோ அன்பு கொடுத்தேன். ஆனா நான் எதுக்கு எனக்கே நான் கொடுத்தது கிடையாது இந்த அளவுக்கு அன்பு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் மத்தவங்களுக்கு அன்பு குடுத்தேன். எதனால குடுத்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்க யோசித்த நாட்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அத நினைத்து நீங்க மிகவும் துன்பப்படுவீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். இதெல்லாம் ஒரே ஒரு உண்மைதாங்க. அவங்கள நீங்க மாத்த ஆரம்பிச்சுதான். அவங்கள மாத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நன்மைகள கொண்டு போணும்னு நினைத்ததால மட்டும்தான் இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகி இருக்கும். உங்களுடைய நீங்க அமைதி காத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். அவங்க நீங்க மெதுவா சிலர உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்திருப்பீங்க. சில நினைவுகளையும் நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா நீங்க தனியா இருந்திருப்பீங்க. அந்த ஒரு தனிமை தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை கொடுத்திருக்கும். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொண்ட ஒண்ணே ஒண்ணுதான். நபர்கள் யாரும் எனக்கு தேவை கிடையாது. இனி அனைவருமே தனியா விட்டா போதும். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன வேணுமோ அதை என்னால சாதித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு தினாவட்டும், ஒரு தைரியமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறந்த நாட்கள் கூட இருக்கும். ஒரு நாள் நீங்க யாரோடையும் பேச பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நபர் உங்கள கவனமா கேட்பாங்க. அவங்கள நீங்க மதிச்சிருப்பீங்க. அவங்கள நீங்க புரிந்து கொள்ளவும் செஞ்சிருப்பீங்க. ஏன்னா, அந்த ஒரு நபர் உங்கள மதிச்சிருப்பாங்க. அதனால நீங்க அதனால அவங்க அதிர்ச்சி அடைந்திருப்பாங்க. இப்படி ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த அன்பு அவர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு வெளிச்சம், ஒரு புதிய வெளிச்சம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சமானது உருவாகி நீங்க மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மறந்த சந்தோஷங்கள் இனிமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகும். உங்களையே நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. ஒரு நாள் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுவீங்க, நான் இதுவரைக்கும் எல்லாரையும் நேசிச்சேன். ஆனா இப்போ தான் நான் என்னையவே நேசிக்க போறேன். இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தைரியமான, ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா என்னை நம்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு உங்களையே நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்க உள்ளாகுவீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் புதிய வாழ்க்கையை நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உங்களை இனிமே காயப்படுத்த மாட்டாங்க. உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. உங்களை மதிப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அமைதியா சிரிச்சிருப்பாங்க. என்னை காயப்படுத்தின வாழ்க்கை தான் என்னை தைரியமாக மாற்றும் அப்படின்னு உங்களை புரிய வைத்திருக்கும்.
எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்க உடைந்தவர்கள் கிடையாது. நீங்க உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது நிச்சயமா ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு அது வரக்கூடிய அன்பு நிச்சயமா உண்மையானது என்பதை உங்களுக்கு புரியவும் வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்குமா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.